காமாட்சியப்பன். சாரி சார். எனக்கு செட் ஆகிற வரைக்கும் செருப்பால் அடிச்சிருந்தாங்க வேண்டாம். தம்பி பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். சொன்னியா? நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே சொன்னேன் சார். குட். இன்னும் சொல்லு. என்னை பற்றி நீ சொல்லி சொல்லி ஏற்றுற பில்டப்பில் தான் ஹீரோ என்ட்ரி ஆகிறப்ப டபுள் மாஸாக இருக்கும். ஏற்றுறியா? ஏற்கனவே ஏற்றிட்டு தான் வந்திருக்கேன் சார். இன்னும் ஏற்றிடுறேன் சார். குட். இப்படித்தான் ஒபீடியன் பாயாக இருக்கும். வேறு ஏதாவது ஸ்பெஷலாக கேட்டாங்க சார். என்ன? கட்லெட். நீ என்ன சொன்ன? அதெல்லாம் பேண்ட்ரியில் 11 மணிக்கு தான் போடுவோம். நீங்கள் கேட்கும் போதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியாதுன்னு கரெக்டாக முடியாதுன்னு சொல்லிட்டு சார். யாரை கேட்டா சொன்னேன்? சார் பேண்ட்ரி ரூல்ஸ் படி 11 மணிக்கு தானே சார் போடுவோம். ரூல்ஸ் ஆர் நாட் ஃபார் த ரூலர்ஸ், இடியட். மாஸ்டர். கேப்டன். என்னையா போட்டுக்கிட்டு இருக்க? பச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் கேப்டன். அதை மாத்திட்டு கட்லெட் போடு. அப்படியெல்லாம் மாற்றி போட முடியாது கேப்டன். உன்னை மாத்திட்டா போடலாம்ல? 5 நிமிஷத்தில் கட்லெட் வரும் கேப்டன். 5 நிமிஷத்துல வந்து அது கட்லெட்டா வராது, கன்றாவியா தான் வரும். ஒழுங்கா நேரம் எடுத்து செதுக்கி அற்புதமா போடு. தம்பி எத்தனை கட்லெட்டு? 3 சார். இடையில இவன் அடிக்கிறானோ? ஒன்று ஏன் சிரிசா இருக்கு? இன்னொன்று அவங்க அம்மாவுக்கு சார். அப்புறம் என் ஆளுக்கு சார். இன்னொரு ஆளுக்கு சார். ஓ அப்படியா? மாஸ்டர். கேப்டன். 3 கட்லெட்டு, 2 ரவுண்டா, 1. அதில் அம்பு விடலாமா கேப்டன்? அதை நாங்கள் விட்டுக்கிறோம், நீங்கள் போடுங்க. டேய் மச்சி, ஸ்ரீஷாவை பார்த்துட்டியா? எப்படிடா சொல்றா? செல்ஃபி எடுத்துல? ஸ்ரீஷா என்னடா ஸ்ரீஷா? அவ கூட ஒரு பொண்ணு இருந்தா மச்சி. ஆமா, தத்தி மாதிரி டம்மியா கையில் ஒரு நாய்க்குட்டியோட சுற்றினுக்குதே, அதுவா? போட்டு என்ன மச்சி? இன்னொன்று மச்சி. வர உண்மையாக சொன்னா உனக்கு பயமா கோவம் வருதுல? ஆமாண்டா வருது. போட போய் வைரத்தோர சொல்லு. போ கவிதை கேட்டேன்னு சொல்லு. போ. நண்பா கேக்குறியா? அப்புறம் மச்சான், ஸ்ரீஷா கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா பாரு. ஆமா, சப்பையா ஒரு ஃபிகரு. நல்ல அம்சமா அழகா தான் இருக்கா. அவளை பார்த்ததுல இருந்தே எத்தனையோ பொண்ணை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன்டா. ஆனா இவ அப்படியே உள்ளார பூந்து அப்படியே மிருதம் வாசிக்கிறாளா? ஏய், இவ பேர் என்ன? பானுடா. இவ பேரு க்ளோரிடா. ஏய், எஸ்5ல ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. அவ பேர் ரெஜினாடா. 27 பேர் என்ன சொன்ன? சரோஜா. வயசு ஒரு 18-19 இருக்கும். பாவண்டா. ஏன்? சின்ன வயசுல கல்யாணம் ஆடும்ல, வேற யார் கூடயாவது. ஏய், என்ன முறைக்கிற? அதானே ஒரு ராசி. என்ன ஒரு ராசி? சொல்லுங்க பெரியமா. சொல்லிட்டு விடுங்க போன. செல்வி அழக்கூடாதுமா. என்னாச்சு சொல்லு. இப்ப வந்த மாப்பிள்ளை என்ன வேணாம்ட்டு போயிட்டானே. அவனே குரங்கு மாதிரி இருக்கா. அவனுக்கு என்ன பிடிக்கலனா இனி வேற எவனுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு கல்யாணமே வேணாம்னு செத்து போறேன். அப்பலாம் பண்ணக்கூடாதுமா. சொன்ன கேளுமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நடக்காதுன்னு என் ராசி எப்படி? இந்த ஜென்மத்துல என் ராசி கல்யாணமே நடக்காதுன்னு என்ன எல்லாரும் விட்டுருங்க. நான் செத்து போறேன். அழக்கூடாதுமா செல்வி. ஒரே நிமிஷம், அண்ணன் ஒருத்தர் போனை கொடுப்பேன். அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பாரு உனக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்குதுன்னு. சோசியக்காரனானே. இல்லம்மா, அதுக்கும் மேல. ஒரு நிமிஷம் இரு. ஊர்ல என் பெரியம்மா பொண்ணு ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகல. நான்லாம் கல்யாணம் பண்ணி. ஐயோ, அது இல்ல மாப்பிள்ள, ஆகணும்ல நண்பா. ஒரே ஒரு வார்த்தை, பிடிச்சிருக்கு மட்டும் ப்ளீஸ் மாப்பிள்ள. தூக்க மாட்டேங்கிறேன்ட்டு நிக்கிறாமா. காப்பாத்து மாப்பிள்ள ப்ளீஸ் மாப்பிள்ள. செத்துருவோம். சரி, ஸ்பீக்கர்ல போடு. ஒரே நிமிஷமா, அப்படியே ஸ்பீக்கர்ல போடுறேன். அண்ணன் கொடுக்குறேன். ஹலோ, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மறுபடியும் வந்துட்டாங்க. செல்வியை பிடிச்சிருக்கா சொல்றேன். எசந்தாக்கா வந்திருக்காங்க பாரு. அண்ணா அண்ணா வைரன சொன்னப்ப கூட நான் நம்பலனே. நீ சாமினே. ஐயோ, நீ கண்டிப்பா ஒரு தடவை ஊருக்கு வரணும்னே. ஏன்? இங்க முத்துப்பச்சி வள்ளியம்மா செண்பகம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு. நீ ஒரு தடவை ஊருக்கு வந்து எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா 50 பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிரும். கண்டிப்பா வரணும்னே. அதெல்லாம் கூட்டு வரேன். கண்டிப்பா வருவாரு. மறக்காம குறி சொல்ற குட்டியானே. சரிம்மா. ஐயோ அப்பா, என்ன ராசிடா. நான் கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. சொன்னோன்னே மாப்பிள்ள ட்ரிப் முடிஞ்சோன்னா ஒரே ஒரு மட்டும் ஊருக்கு வந்துட்டு. ஏய், என்ன நக்கலா? நீ வேணா பாரு, இந்த ட்ரெயின் சென்னை போகிறதுக்குள்ள நான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். ஆமா, நீ ராசியை பற்றி நீ சொன்னோன்னே எப்படி இருந்துச்சு மாப்பிள்ள. அந்த பொண்ணு தடாலே இறங்கிரும் மாப்பிள்ள. சீரியஸ்ல வா. மற்ற பொண்ணை பற்றி எல்லாம் பேசுகிறப்ப கூட எனக்கே உள்ள பொய்ன்னு தெரியும்டா. ஆனால் இந்த பொண்ணை நினைச்சாலே உள்ள ஒரு மாதிரி பண்ணுது, ஆனால் வார்த்தை வரமாட்டேங்குது. அதானே? அப்போ இது கன்ஃபார்மாக லவுடா. நான் ஹெல்ப் பண்ணுறேன் மாப்பிள்ள. எப்படி ஹெல்ப் பண்ணுவ? ஃபுல் ஃபீலோட ஒரு கவிதை தரேன், அதை அப்படியே எழுதி கொடுத்துரு. அச்சப்பா மாப்பிள்ள ஒர்க் அவுட் ஆகும். இந்த
பெண்ணே பெண்ணே மறுபடியும் பெண்ணே வா. நடுவில் பேசாத மாப்பிள்ள, டிஸ்டர்ப் ஆகுது இல்லை? சரி சரி சரி. பெண்ணே பெண்ணே பெண்ணே. ஏய், இது வரைக்கும் உங்கள் அம்மாவை திட்டியிருக்கேன், திட்ட வச்சிடாத. இன்ச் போட. பெண்ணே 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 ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி சொன்னால் கவிதை ஆயிடுமாடா. எடுத்துன்னு போட. நீ ஏதோ மூட் அவுட்டில் இருக்க, நல்லா தான் வந்துட்டு இருக்கு. நான் அப்புறம் ஃபோனில் சொல்கிறேன். நல்லா என் வாயில் போட. ஆனால் மாப்பிள்ள, என் தங்கச்சி கல்யாணம் நானே எதிர்பார்க்கல மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாப்பிள்ள. ஒரே ஒரு தடவை ஊருக்கு வந்துடுறா. போடாங்கிறோம். லோக்கலாக ஒன்று மாட்டிருக்கு, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இவர் புள்ள புள்ள வயிறு முத்து அடிக்கிறியா? வந்து தாண்டா ஆகணும். என்னது? ஹார்ட்டு. இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? இது ஹார்ட். இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? சொல்லி கொடுத்தா கத்துக்க, கருத்து பேசாத. லேடி பெக்கர் தூமாங்கோலி. தம்பி சார். சொல்லி கொடுங்க. என்ன சொல்லி கொடுக்கணும் சார்? என் ஆர்ட்னு சொல்லி கொடுங்க. ஏன் ஆர்ட்னு சொல்லி கொடுத்துறேன் சார். அது ஆர்ட்னு சொல்ல ஃபெயிலியர் ஆகிடுமே. இன்னசென்ட் பாய். മാഡം ലേറ്റസ്റ്റ് ആയിട്ട് അനിരുദ്ധ് സാറിന്റെ റെക്കോർഡിംഗിൽ ഒരു പാട്ട് പാടിയില്ലേ? അത് എത്ര ടേക്കിൽ പാടി? ഓരോ പഞ്ചും 5-6 ടേക്ക് പോവും. 5-6 ടേക്കോ? ഞാനൊക്കെ ഓരോരോ പഞ്ചും ഒരേ ടേക്കിൽ പാടും. ആ സോങ്ങില് ആ രണ്ടാമത്തെ ചരണത്തിലെ അവസാനത്തെ വരിയിൽ കുറച്ച് ശ്രുതി പോയില്ലേ? അതൊക്കെ ഓട്ടോ ട്യൂണിലിട്ട ശ്രുതി താനേ ശരിയായിക്കോളും. നിന്റെ പന്ന വോയിസിൽ പാടിയാലും അതും ശരിയായിക്കോളും. ഓ, എനിക്കൊന്നും ഓട്ടോ ട്യൂണിന്റെ ആവശ്യമില്ല, ഞാനൊക്കെ തന്നെ പാടും. നീ ആര്? ശ്രേയാ ഘോഷലല്ലേ? അമർത്ത്. അമ്മ മാഡത്തിൻ്റെ ഒപ്പം റെക്കോർഡിങ്ങിന് പോകുമ്പോൾ അനിരുദ്ധ് സാറിൻ്റെ അടുത്ത് ഞാൻ പാടുന്നതിനെ പറ്റി ഒന്നും പറയണേ. തീർച്ചയായിട്ടും പറയാട്ടോ. കൊണ്ടുപോവാ. സരോജ, ഓ ഈ ചെങ്കിയെ പിടിക്ക. கட்லெட் உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக பண்ணது. എടോ പാൻട്രി, എന്തത്? கட்லெட்டு അതെനിക്കറിയാം. എന്താ എല്ലാവർക്കും റൗണ്ട് ഷേപ്പിൽ, എനിക്ക് മാത്രം ഹാർട്ട് ഷേപ്പിൽ? இருக்கிறது ஒரு ஆர்ட், எல்லாத்துக்குமா கொடுக்க முடியும், அதான் உனக்கு மட்டும். പിന്നെന്തിനാ അമ്പ്? ஆர்ட்னா அம்பு இல்லாமையா? ഈ ഹാർട്ട് കൊടുക്കുന്ന അമ്പ് വിടുന്ന വേലയെല്ലാം ഇവിടെ വേണ്ട. வேற எവിടെ? ഇത് ലാസ്റ്റ് വാർണിംഗ് ആണ്. ഇനി ആർക്ക് എന്ത് കൊടുത്താലും ഒരേ ഷേപ്പിൽ കൊടുക്കണം കേട്ടോ. எல்லாரும் ஒரே ஷேப்லயா இருக்கீங்க. എടാ, ഞാൻ ആരാന്നറിയോ നിനക്ക്? எடுபடி എന്താ? இல்ல, நான் கேனு, நீ கோடை, ടച്ചപ്പ് தானே. എടാ, അടുത്ത വർഷം ഇതേ ഫസ്റ്റ് ക്ലാസ്സിൽ ഫ്ലൈറ്റിൽ പറക്കും. അപ്പം നീ പറക്കും. ஃப்ளைட்டில் போனால் எப்படி தெரியும்? ஃபுட்பால் அடிப்பியா? അതിൻ്റെ റെക്കലൊക്കെ வந்து പറക്കും. பூச்சி, ஐய நீயா பா. இப்படி தொங்குறதுக்கு போல பேசாம தொங்குறத பார்த்தா அப்படியே மனோகரா சிவாஜி மாதிரியே இருக்கீங்க. என்ன சார் பூச்சி பூச்சி நல்லறீங்க? ஏய், பூச்சி எப்போ என் ஸ்டூடெண்ட் என் ஹார்ட்டை கட்லெட் ரூபத்தில் கொண்டு போயிருக்கான். அதை பார்த்த உடனே ஸ்ரீசா அந்த கட்லெட்டு கலைஞனை நான் உடனே பார்க்கணும்னு ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? அது இல்லை சார், ஒரு நடிகை அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அழகான கெத்தான ஆளுங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்க மேலாம் வராத ஒரு இது உன் மேலே வந்துருமா? உங்கள் மேலே வந்துருமா? பொறாம. நடிகைனா நாய் பேய் கூட பிடிக்கும் சார். ஏன் நடிகைக்கு நாய் கூட பிடிக்கும். ஏன் கவிஞர் இங்கே வா. உடனே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஏதாவது கவிதை இருக்கு சார். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு காதலின் பூங்கா. வேண்டாப்பா, நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீ நாரடிச்சிருவேன். நீ செருப்படி வாங்காமல் இறங்க மாட்டேன். பூஜ்யப்பன் என்ன சார், எவ்வளவு நேரம் உங்க காண காத்திருக்காங்க? உள்ளவா உக்கார். என்னடா பாதி ஆட்டு இங்க இருக்கு? அவங்களது உங்ககிட்ட கொடுத்துட சொன்னாங்க. சரிசாவா? அவங்க அம்மாவா? ஏஜா சொன்னியா? விவரம் இல்லாதவனையெல்லாம் அனுப்பிச்சு அப்படித்தான். நீ கொஞ்சம் குறைச்சிக்க. ஏஜியா சார்? பேச்ச எந்திரி, வேலையை பார்ப்பா. தேங்க்ஸ் சார். கண்ணுக்குட்டிக்கு கயிறு போடுறான்னா மாட்டுக்கு முளை குச்சி அடிச்சிருக்கான்.